கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது குடும்பத்தாரினதும் எனதும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிறக்கின்ற இந்த புதிய வருடமானது உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதத்தின் வருடமாகவும் ஒரு நிறைவின் வருடமாகவும் இருக்க நான் பிரார்த்திக்கின்றேன். இந்த உலகமானது முழுவதுமே தேவனின் அல்லது இறைவனின் படைப்பு என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். அவர் அனைத்தையும் நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்பதை சாலமோன் ஞானி தனது பிரசங்க புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அங்கு கூறப்பட்டிருக்கிறது. பாவத்தால் அலங்கோலமாக கிடக்கும் உலகிலும் அவரது சர்வ ஞானத்தின் சிற்ப வேலை தொடர்ந்து கொண்டு வருகிறது என்பதை நீங்களும் நானும் உணர்கின்றோம். ஆனால் இறைவனது திட்டத்திற்குள் மனிதனை கட்டுப்படுத்தி நிறுத்துவது இறைவனுடைய விருப்பம் அல்ல, அல்லது அவருடைய நோக்கம் அல்ல. மனிதனின் சுய சித்தத்தின்படி மனிதன் தனது சகலவற்றையும் தேர்ந்தெடுக்கவும் அதனோடு வாழவும் அவனுக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். எனவே நாங்கள் விசேஷமாக இறைவனோடு வாழுகின்ற பொழுது எமது சுய விருப்பத்தின்படி வாழாமல் இறைவனுடைய சித்தத்தின்படி வாழ நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அவர் சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கின்றார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான் என நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த உலகம் முழுவதுமே இறைவனுடைய சிற்பமாக அல்லது படைப்பாக அது காணப்படுகிறது. எனவே உலகத்தை படைத்த இறைவன் மனிதனை நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சகல காரியங்களிலும் நிறைவை கண்டு கொள்ளுங்கள், ஆசீர்வாதத்தில் நிலைத்திருங்கள் என்று அவர் மனிதனுக்கு சுதந்திரத்தை கொடுத்தார். ஆனால் அந்த சுதந்திரத்தை பெற்ற மனிதன் எவ்விதத்திலே வாழ்ந்தான் என்பதை நாங்கள் ஆதியாகமம் தொட்டு இன்று வரை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பாவம் மனிதனை ஆட்கொள்ளுகிறது. பாவத்திலும் சுயத்திலும் இருக்கின்ற மனிதன் சில வேளைகளில் இறைவனை மறந்து செயல்படுவதை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் எமது மேல் வைத்திருக்கின்ற அன்பின் நிமித்தமாக இறைவன் தொடர்ந்தும் எமக்கு எச்சரிக்கை விடுக்கின்றார், எம்மை அழைக்கின்றார், அவரோடு வாழ எம்மை தொடர்ந்து அழைத்து கொண்டே இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் அறிய வேண்டியதாக இருக்கிறது. எனவே சுதந்திரத்தை கொடுத்த தேவன் ஒரு கட்டளையையும் மனிதனுக்கு கொடுத்தார். அந்த கட்டளை இறைவனுக்கு கீழ்ப்படியவும் நன்மை தீமையை உணரும் கனியை மாத்திரம் உட்கொள்ள வேண்டாம் என்று அவர் கூறுகிறார். ஆனால் மனிதன் தனது வாழ்க்கையிலே சுய விருப்பத்தை கொண்டவன் இறைவனை போல மாற அவன் எத்தனிக்கின்றான் என்பதை நாங்கள் ஆதியாகமத்திலே காண்கின்றோம். ஆதியாகமத்தில் மாத்திரமல்ல பிரியமானவர்களே, இன்றும் கூட நாங்கள் சில வேளைகளிலே இறைவனோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே சாத்தானுடைய சூழ்ச்சியிலே நாங்கள் அங்கங்கு விழுந்து போக அங்கு வகைப்பட்டு கொண்டிருக்கிறோம். எம்மை பாவத்திற்குள் அழைத்து செல்ல நாங்களே எம்மை விட்டு கொடுத்து கொண்டிருக்கிறோம். எனவே தான் இயற்கைகளும் சூழல்களும் எம்மை எச்சரித்து கொண்டு வருகிறதை நாங்கள் தொடர்ந்து கண்டு கொண்டிருக்கிறோம். எனவே இறைவன் கிருபையின் தேவன், நீதியின் தேவன், எம்மை தாங்குகிற தேவன் என்பதை நாங்கள் காண்கின்றோம். என் நீதியின் வலது கரத்தினால்
தாங்குவேன் என்று இறைவன் எம்மை அழைக்கின்றார், எம்மை சுமந்து கொண்டு வருகிறார். எனவே பிரியமானவர்களே, நாங்கள் இந்த காலங்களிலே விசேஷமாக எமது வாழ்வை நாங்கள் சிந்தித்தவர்களாக, நாங்கள் விட்ட பிழைகளை மீண்டும் மீண்டும் செய்யாமல், இந்த வருடத்திலே நாங்கள் தை மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை மீளாய்வு செய்ய நாங்கள் விசேஷமாக இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். இதற்கு காரணம், எமக்கு இறைவன் மீண்டும் ஒரு புதிய வருடத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். இந்த புதிய வருடத்திலே காலடி எடுத்து வைத்த நீங்களும் நானும் இந்த வருடத்திலே நாங்கள் செய்த பிழைகள், எமது வாழ்க்கையில் காணப்பட்ட இருள்கள், எமது வாழ்க்கையில் காணப்பட்ட தாழ்வுகள் ஏன் ஏற்பட்டன என்பதை உணர்ந்து இன்னும் அதிகமாக இறைவனிடத்தில் வாழ இறைவன் உங்களையும் என்னையும் அழைத்து கொண்டிருக்கின்றார். எனவே பிரியமானவர்களே, இந்த புதிய வருடத்திற்குள் காலடி எடுத்து வைக்கின்ற நீங்களும் நானும் இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற, அவரோடு கூட பயணிக்க நாங்கள் எம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். எனவே தான் பிசாசினுடைய கிரியையை அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டானவனாய் இருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரிகைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். எனவே எமது வாழ்வை பார்க்கின்ற பொழுது நாங்கள் இறைவனுக்காக இறைவனுடைய செயலை செய்கின்றோமா, அல்லது பாவத்தில் ஈடுபட்டு பாவத்தின் ஊடாக நாங்கள் செயல்படுகிறோமா என்பதை எமது செய்கைகள் கூடாகவே கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, பாவம் இன்று தலை தூக்கி உலகம் பூராகவும் இருப்பதை நீங்களும் நானும் கண்டு கொண்டே இருக்கிறோம். எனவே தான் இலங்கையில் கூட அநேக இயற்கையின் சேதங்கள், அனர்த்தங்கள் ஏற்படுவதை நீங்களும் நானும் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அந்த அனர்த்தத்தில் இருந்து, அந்த அழிவுகளில் இருந்து எம்மை இறைவன் மீட்டு அநேக அனுபவங்களை கொடுத்து இந்த புதிய வருடத்திற்குள் உங்களையும் என்னையும் அழைத்து வந்திருக்கின்றார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நீங்களும் நானும் கிருபை பெற்றவர்கள், இறைவனுடைய ஆசியை பெற்றவர்கள், இறைவனால் வழிநடத்தப்படுகிறவர்கள். நாங்கள் செய்த பாவங்களை இறைவன் மன்னித்து ஒரு புதிய வருடத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கின்றார். எனவே இன்றைய நாளிலே நாங்கள் ஒரு புதிய பொருத்தனையை செய்து கொள்ளுவோம். கடந்த வருடத்தை போல் அல்லாது பிறக்கின்ற இந்த புதிய வருடத்திலே நாங்கள் இறைவனுக்காக ஏதாவது ஒரு காரியத்தை, சிறிய காரியத்தை செய்வோம் என்று நாங்கள் எம்மை இறைவனுக்கு ஒப்பு கொடுப்போம். நாங்கள் ஒவ்வொரு வருடமும் புதிய வருடம் ஆரம்பிக்கிற நேரம் நிறைய பொருத்தனைகள் செய்வோம். கடந்த வருஷம் மாதிரி இல்லை, இந்த வருஷம் எப்படியுமே தொடங்கின உடனே 1ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி ஒரு 15 நிமிஷம் ஜெபிப்போம் அப்படின்னு சிலவங்க பொருத்தனை பண்ணுவாங்க. சிலவங்க சொல்லுவாங்க, இல்லை இல்லை காலையில் கஷ்டம், படுக்கிறதுக்கு முன்னுக்கு சரி போய் நாங்கள் ஒரு 10 நிமிஷம் ஜெபிச்சிடுவோம் அப்படின்னு. ஒரு கிழமை அது அழகாக இருக்கும். காலையில் எழும்பினோன்னு வெள்ளை எழும்பி 15 நிமிஷம் ஜெபிச்சுட்டு அப்படி போகிற நேரம் திருப்தியாக இருக்கும். அடுத்தது போக போக வேலை பல கூடும். சரி சரி கடவுளுக்கு தெரியும் தானே, இன்னைக்கு நாங்கள் முழங்கால் போட்டு ஜெபிக்க தேவையில்லை, நடந்துக்கிட்டே ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி நடந்துக்கிட்டே ஆண்டவரே அப்படி இப்படின்ட்டு போகிறது. படுக்கிறவங்க என்ன செய்யறது, படுக்கிறதுக்கு முன்னுக்கு முழங்கால் போட்டு ஜெபிச்சவங்க போத்திக்கிட்டே படுத்துட்டு ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி தலையோட போத்திக்கிட்டு அல்லேலூயான்னு தொடங்குறது. காலையில் எழுப்புனா தான் தெரியும் நாங்கள் எங்கன விட்டுட்டு தூங்கணும் அப்படின்னு. சில வேளைகளில் எங்களுடைய பொருத்தனைகள் சில காலம் சென்றவுடன் அப்படியே மறந்துடும். அது விசேஷமா இலங்கையில் உள்ள மக்கள், என்னையும் சேர்த்து தான். எது நடந்தாலும் ஆண்டு ஒரு கிழமை யோசிப்போம், அடுத்த கிழமை அப்படியே மறந்துடும். அது எங்களுடைய பிறந்த இலங்கையில் பிறந்த காரணமோ தெரியாது. மற்ற நாட்டில் இருந்தெல்லாம் இலங்கைக்கு வந்து பார்த்தா நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி
அவ்வளவுக்கு சும்மா ஜொலி ஜொலின்னு இருக்கிற மனுஷர்கள், எங்களுக்கு சோதனையே வராத மாதிரி, பிரச்சனையே இல்லாத மாதிரி. ஆனாலும் கூட அது உண்மைக்கு நல்லம் அப்படி இருக்கிறது. ஆனா எதை மறக்கணுமோ அதை தான் மறக்கணும், எதை மறக்கக்கூடாதோ அதை மறக்கக்கூடாது. இறைவன் எமக்கு செய்த அனைத்து காரியங்களையும் நாங்கள் இந்த வருடத்திலே கை கொண்டு அதை சரிவர கடைபிடிப்போம் என்று நாங்கள் இந்த வருடத்திலே ஒரு வாக்கு தத்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி இல்லாட்டி நாங்க கடந்த வருஷம் பூராவும், விசேஷமா இந்த நம்ம ஆலயத்துல சில பெரிய ஆலயங்கள்ல நாங்க என்ன செய்வோம், முதலாவது கிழமை காலை ஜெபத்தோட ஆராதனை, காலை ஜெபம்லாம் செஞ்சு ஆராதனை. ரெண்டாவது கிழமை மறக்காம 10 கற்பனைலாம் சொல்லி ஜெபிச்சிடும். மூணாம் கிழமை காரியம் இல்லை, அது ரெண்டையும் விட்டுட்டு நார்மலா அது ரெண்டும் வேணா விசுவாச பிரமாணத்தோட ஒரு ஆராதனை. நாலாம் கிழமை புதிய லிட்டேஜில ஒரு ஆராதனை, அழகான ஆராதனைகள். ஆனா 10 கற்பனை இங்கன சொல்லிட்டு அங்கன போறதுக்கு முன்னுக்கு மறந்துடணும். அதுதான் எனக்கு பெரிய புதுனமா இருக்கு. கடவுள்கிட்ட ஜெபம், பரமண்டல ஜெபம் இந்த நாள் சொல்றோம், இங்கன சொல்லிட்டு கதவுகிட்ட போனோம்னு மறந்துடணும். பிரியமானவர்களே, இது சொல்லிட்டு மறக்கிறதுக்கு இல்லை, இதோட செயல்படுவதற்கு இறைவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். எனவே நாங்கள் செய்கின்ற இந்த ஜெபங்கள், நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் இறைவனுக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து செய்கின்றோம். கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோமாகணும்னா கண்ணை மூடியாச்சு கிளிப்புள்ளையோட பாஸ்ல சொல்லிடுவோம். என்ன சொன்னு தெரியாது, தட்டிட்டு இப்போ எதில் நிப்பாட்டினீங்கன்னு கேட்டால் தெரியாது. என்கிட்ட ஸ்டார்ட் பண்ணால் தான் அது ஓடும், கிருன்னு. இடையில நிப்பாட்டிட்டு தொடங்கன்னா தொடங்க முடியாது, என்கிட்ட அப்படி பழகிட்டோம். ஆனால் அதில் இருக்கின்ற பொதிந்திருக்கின்ற காரியங்கள் எமது வாழ்வை இன்னும் மெருகூட்டி இறைவனிடத்திலே அழைத்து செல்கிறது. எனவே பிரியமானவர்களே, இந்த புதிய வருடத்தில் நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுது, நாங்கள் இறைவனோடு நெருங்கி ஜீவிக்கின்ற பொழுது, நாங்கள் ஒருவரை ஒருவர் காணுகின்ற பொழுது, இறைவனுடைய சித்தத்தின்படி வாழ எங்களை இறைவன் தொடர்ந்து அழைக்கின்றவனாக இருக்கிறார். அதுதான் இங்கே பார்க்கின்றோம். மத்தேயு நற்செய்தி நூல் 25ஆம் அதிகாரம் இன்றைக்கு வாசித்த காரியங்கள். அன்றைய மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்படின்னா நியாயம் தீர்க்க அவர் வருவார். அவர் வரும்பொழுது அவருடைய சிங்காசனத்திலே அமர்ந்திருப்பார். அப்ப அவர் வந்து கேட்க மாட்டாரு, அம்மா ஐயா நீங்க எவ்வளவு காலம் வாழ்ந்தீங்க, 100 வருஷம் 110 வருஷம் 200 வருஷம் அப்படி வாழ்ந்தீங்க, அதெல்லாம் அவர் கேட்க மாட்டார். நீங்க வாழ்ந்த 30 நாளா இருந்தாலும் நீங்க எப்படி வாழ்ந்தீங்க. நான் அடிக்கடி கேட்கிற கேள்வி, அடிக்கடி சொல்றது, சிறிய 10 வருடம் வாழ்ந்தாலும் இறைவனுக்கு ஏற்ற விதத்தில் வாழ்ந்து இறைவனோடு இறைவனுடைய கற்பனைகளை கை கொண்டு அவரோடு வாழ்கின்ற பொழுது அவர் எம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்கின்றவனாக இருப்பார். எனவே இந்த புதிய வருடத்திலே நாங்களும் கூட, அங்கு வெள்ளாடுகள் செம்மறியாடுகள் என்று இருக்கு. வெள்ளாடுகள் எப்பவுமே கீழ்ப்படியாத ஆடுகள், செம்மறியாடு எப்பொழுதுமே கீழ்ப்படுகின்ற ஆடுகள். எனவே நாங்கள் இறைவனோடு கீழ்ப்படிந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லுகின்ற அந்த ஆசீர்வாதத்தை பெற்று இந்த வருடத்திலே நாங்கள் பயணிக்க எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போமாக. ஜெபம் செய்வோம். என்றும் எங்களோடு வாழ்கின்ற எமது அருமை தந்தையே, செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்தில் நிறுத்தின தேவனே, அவர்களை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லிய தேவனே, அந்த ஆசீர்வாதத்தை நீர் எமக்கும் தந்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற பிள்ளைகளாக எம்மை தொடர்ந்து நீர் வழி நடத்திட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம், வல்லமை நிறைந்த பிதாவே. ஆமென்.